GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டி சாஸ்தா கோவில் தெருவைச் சேர்ந்த முருகனின் மகன் சுரேஷ் கோபி என்ற இளைஞருக்கு நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் கம்பம் அரசு மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு பாம்பு கடி சிகிச்சையின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு உணர்த்தியுள்ளது. கடந்த வாரம் சுரேஷ் கோபி தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊத்துக்காட்டிலிருந்து புதுப்பட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது பயணிக்கும் பாதையில் ஒரு பாம்பு இருப்பதை அவர் கவனித்தார். பாம்பின் மீது வண்டியை ஏற்றிவிடாமல் இருப்பதற்காக வாகனத்தை ஒதுக்கி செல்ல முயன்றபோது எதிர்பாராத விதமாக அந்த பாம்பு சுரேஷ் கோபியின் காலில் கடித்துவிட்டது. இந்த திடீர் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்தாலும் சுரேஷ் கோபியும் அவரது நண்பர்களும் உடனடியாக சுதாரித்து அந்த பாம்பை பிடித்தனர். பின்னர் சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தனர். சுரேஷ் கோபி மற்றும் அவரது நண்பர்கள் கடித்த பாம்பை ஒரு பையில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். பாம்பு கடித்த நோயாளியுடன் கடித்த பாம்பையும் கொண்டு வந்ததை கண்ட மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆரம்பத்தில் பதற்றமடைந்தனர். சிலர் அலறி அடித்து ஓடியதாகவும் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இருப்பினும் மருத்துவ குழு உடனடியாக சுதாரித்து சுரேஷ் கோபிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க தொடங்கியது. மருத்துவர்கள் சுரேஷ் கோபியை கடித்த பாம்பை ஆய்வு செய்து அது நல்ல பாம்பு என்பதை உறுதி செய்தனர். இருப்பினும் பாம்பு கடித்த இடத்தில் ஏற்படக்கூடிய தொற்று அல்லது மற்ற சிக்கல்களை தவிர்க்க அவருக்கு உடனடி முதலுதவி வழங்கப்பட்டது. மேலும் முழுமையான சிகிச்சைக்காக அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தற்போது சுரேஷ் கோபி நலமுடன் இருப்பதாகவும் மேலதிக சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் பாம்பு கடி சம்பவங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பு கடித்தவுடன் நோயாளியை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மிகவும் முக்கியம். மேலும் கடித்த பாம்பை பாதுகாப்பாக பிடித்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது மருத்துவர்கள் பாம்பின் வகையை அடையாளம் காண உதவும். இது சரியான முதலுதவி மற்றும் எதிர்பாம்பு விஷ மருந்து வழங்குவதற்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த சம்பவத்தில் சுரேஷ் கோபியின் நண்பர்கள் உடனடியாக பாம்பை பிடித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது மருத்துவர்களுக்கு பாம்பின் வகையை உறுதி செய்ய உதவியது. இருப்பினும் பாம்பை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏனெனில் நச்சு பாம்புகள் ஆபத்தை விளைவிக்கலாம். இந்த சம்பவத்தின் வீடியோ மருத்துவமனையில் பாம்புடன் நண்பர்கள் வந்த காட்சிகளை உள்ளூர் மக்கள் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இந்த வீடியோ தற்போது பலரால் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. பலர் சுரேஷ் கோபியின் துணிச்சலையும் அவரது நண்பர்களின் உடனடி செயல்பாடுகளையும் பாராட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த சம்பவம் பாம்பு கடி குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.